இன்று பரிசுத்த ஆவியானவரோடு பயணம் செய்யும்படி ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி அழைத்து செல்ல போகிறார். முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய அழைப்பு. He prepares us for our life's mission. இரண்டாவதாக நம்மளுடைய அந்த காலத்தின் நோக்கத்தை நாம் அழைப்பிலும் நமக்கு காட்டுகிறார். மூணாவதாக நாம் கால்களை தள்ளாட விடமாட்டார், நம்மை இந்த அழைப்பில் பாதுகாப்பார். fourth generation பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்துல so blessed, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய தீர்மானங்கள் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். என் மகன் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற இந்த காரியங்கள் என் மகா வாழ்க்கையில நடைபெறணும் அப்பா. பிதாவே, என் மகன் என் மகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுகிறார். What a blessing, what a grace it is to have such a friend fighting for us, crying for us. சாபங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. உங்க வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு இருக்கிறது பிரியமானவர்களே, அதை நீங்க கனம் பண்ணுங்க.